இந்த வீடியோல இமேஜ் எப்படி வெப்சைட்ல காட்டுறாங்கன்றத அண்ட் டெக்ஸ்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்றத பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னா, நேற்று பார்த்த அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த H1 டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தோம் இந்த டெக்ஸ்ட்டோட அவுட்புட் எப்படி வரும்னு. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு இங்கே ஒரு டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஏன் ஸ்டைல்ஸ் பார்க்குறோம், முழுசாக HTML கம்ப்ளீட் பண்ணாமல் ஏன் இப்போயே ஸ்டைல் பார்க்குறோன்னா, பிளண்ட்டாக இருக்கும், அப்படியே நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரியே இருக்கும். ஸோ சில ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். இன்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைலுன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். ஆட்ரிபியூட் எதை சொல்லுவாங்கன்னா, ஓப்பன் டேக்கில் இங்கே ஸ்பேஸ் விட்டு ஸ்டைலுன்னு டைப் பண்ணுறாங்கல்ல, ஸ்பேஸ் விட்டு எனி கீவேர்ட் போட்டாலும் அது ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட்னா நேம் ஈக்குவல் டு கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நேம் ஈக்குவல் டு வேல்யூவில் நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். ஃபார் சப்போஸ் இதுக்கு நான் கலர் அடிக்கணும், டெக்ஸ்ட் கலர் அடிக்கணும்னா கலர் ரெட் அப்படின்னு போட்டோன்னா இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்ட் ரெட் கலரில் மாறிடும். இதுவே நமக்கு பேக்ரவுண்ட் கலர், அதாவது பின்னாடி கலர் அடிக்கணும்னா பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் மாறிடும். நீங்கள் ஒரு வாட்டியும் பண்ணும்போது சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணணும். அண்டு ஒரு ஸ்டைலுக்கும் இன்னொரு ஸ்டைலுக்கும் இதை ஒரு ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க, இதை ஒரு செட் ஆஃப் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க, இதை ஒரு செட் ஆஃப் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் பிரிக்கணும்னா செமிகாலன் வச்சு தான் பிரிக்கணும். அண்ட் இது எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸில் போட்டு தான் நம்ம போடணும். ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட் இதான் ஸ்டைலோட நேமுன்னு, இது ஆட்ரிபியூட்டோட நேம் அண்ட் இது ஆட்ரிபியூட்டோட வேல்யூன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இதே எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பேராகிராஃப் டேக்குக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் சப்போஸ் இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன், பேராகிராஃப் டேக் போடுறோன்னா அதுக்கும் நீங்கள் இதே மாதிரி ஓப்பன் டேக் போகணும், ஸ்பேஸ் விட்டு ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஈக்குவல் டு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் லைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கலர் வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் டார்க் கலராக யூஸ் பண்ணிக்கிறேன். இதேமாரி நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபோன் சைஸ் கம்மியாக இருக்குது, அதாவது இதோட சைஸ் கம்மியாக இருக்குது, இந்த சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் செமிகாலன், ஏன்னா நான் செகண்ட் ஸ்டைல் ஆரம்பிக்கிறேன் அதனால் செமிகாலன். ஸோ ஃபோன்ஸ் சைஸ் ஒரு 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சைஸ் பெருசாக தெரியும். இன்னும் பெருசாக வேணும்னா ஒரு 70, 80 நீங்கள் எவ்வளோக்குள்ள பிக்சல் போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள பெருசாகும். ஸோ இதுதான் ஒரு சில CSS. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இமேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். இமேஜ் போடுறதுக்கு இமேஜ் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இமேஜ் டேக் மட்டும் போட்டால் நமக்கு இமேஜ் வந்துடுமானா கிடையாது. இமேஜ் டேக் உள்ள SRCன்னு ஒரு ஆட்ரிபியூட் பயன்படுத்தணும். SRCனா ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஆட்ரிபியூட்னா ஓப்பன் டேக்கில் ஸ்பேஸ் விட்டு அடித்தா தான் ஆட்ரிபியூட், அது நேம் ஈக்குவல் டு வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா SRCன்ற ஆட்ரிபியூட்டை பயன்படுத்த போகிறேன். SRCனா என்னன்னா சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. SRCனா சோர்ஸ். ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா SRC ஈக்குவல் டு, இங்கே நம்ம ஏற்கனவே என்ன பண்ணணும், ஒரு இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை இந்த ஃபோல்டரில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இந்த ஃபோல்டர்னால் இன்றைக்கான ஃபோல்டர், இன்றைக்கி ஒரு ஃபோல்டர் போட்டிருப்போம், அந்த HTML கூடயே ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஸோ நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. இப்போ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் ஸ்லாஷ்ன்னு போட்டிங்கன்னா இந்த ஃபோல்டரை குறிக்கிறது தான் அர்த்தம். டாட் ஸ்லாஷ் மீனிங் என்னென்னா கரண்ட் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து இந்த இமேஜோட பேரை போட்டு Ctrl+ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் போய் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இமேஜ் நமக்கு பெருசாக இருக்குது, இமேஜோட சைஸை கம்மி பண்ணணும்னா அதுக்கும் நீங்கள் CSS தான் பயன்படுத்தணும். ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுக்கு அகலம் உயரம் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைட்டு வித்துன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஹைட்டை கம்மி பண்ணுறேன். ஹைட்டு வந்து ஒரு 200 பிக்சல் போடுறேன், இல்லை 300 போட்டுக்கிறேன், கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இப்போ வித்து போட்டுக்கிறேன், அதுவும் 300 பிக்சல் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு கம்மியாக வந்துருச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வெப்சைட்லையும் இமேஜ் டேக் யூஸ் பண்ணுவாங்க. என்ன அங்கே ஃபைலில் இன்பில்டாக இமேஜ் இருக்காது, பேக்எண்ட்லேருந்து கொஞ்சம் இமேஜ் வரும்.
ஆனால் அந்த இமேஜ் எல்லாமே இந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டில் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இமேஜ் போடணுன்னாலே இமேஜ் டேக்கை பயன்படுத்தி தான் பண்ணணும். அண்ட் ஸ்டைல் போடணுன்னா ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தி தான் போடணும். பை பை.